கிறிஸ்மஸ்க்கு ஏன் இந்த மரம், இந்த நட்சத்திரம், இந்த தொப்பியெல்லாம் ஃபேமஸாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மரத்தோட பேர் ஃபெர். இதில் நிறைய வகைகள் உண்டு. இந்த மரம் எல்லா காலமும் எல்லா கிளைமேட்லேயும் பச்சை பசுமையாகவே இருக்கும். ஆனால் மற்ற மரங்கள் பனிகாலத்தில் இலை உதிர்வு அடைந்து விட்டுரும். கடுமையான பனிகாலத்திலும் கூட இந்த மரம் இலை உதிர்வு அடையாமல் பச்சை பசுமையாக வானத்தை நோக்கி நிமிர்ந்து இருக்கிறதுனால இந்த மரத்தோடைய இந்த சுவாரஸ்யமான விஷயத்தை மக்கள் இந்த மரத்தை தன் வாழ்க்கையில் என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா, தன் வாழ்க்கையில் எவ்வளோதான் கஷ்டங்கள் வந்தாலும் நம்பிக்கையை இழந்துடவே கூடாது. ஏன்னா நம்பிக்கை தான் நம்மளுடைய முதல் பலமே. நம்மளை மோட்டிவ் பண்ற மாதிரி இந்த மரம் எடுத்துக்காட்ட இருக்கிறதுனால இந்த மரம் இன்னைக்கு கிறிஸ்மஸ்ல நாம அடையாளமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நட்சத்திரம் எல்லார் வீட்டு வாசல்லையும் மரத்தோட உச்சியிலையும் எல்லா சர்ச்சிலையும் பார்த்துருப்போம். ஏன்னா ஜீசஸ் பெத்தலகேம்ல பிறக்கும் போது அன்று பெத்தலகேம் வானில் ஒரு நட்சத்திரம் மிகவும் பிரகாசமா தோன்றியதால அந்த பெத்தலகேம் நட்சத்திரம் தான் இன்று எடுத்துக்காட்டா அனைத்து கிறிஸ்துமஸ் பண்டிகைகளையும் நம்மளால பார்க்க முடியுது. நட்சத்திரம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஜீசஸ் இருக்கிறார்னு மக்கள் நம்புறாங்க. இந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவோட தொப்பியோட ரகசியம் என்னன்னா, சாண்டா கிளாஸ். இன்னைக்கு நாம இவரை செல்லமா தாத்தான்னு கூப்பிடுறோம். இவரு ஒரு பெரிய பணக்காரர். இவருக்கு ஜீசஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதனால ஜீசஸோடைய தத்துவத்தை இவர் ஃபாலோ பண்ணி இவர்கிட்ட இருந்த பணத்தெல்லாம் மக்களுக்கு நிறைய உதவியாகவும் தானமாகவும் செஞ்சதுனால இவரோட அடையாளமா இன்னைக்கு இந்த தொப்பியை நாம அணிஞ்சு நிறைய பரிசையும் அன்பையும் நாம பகிர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்.